ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதோடைய எல்லா எக்ஸசைஸுமே பைலேட்ரல் எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸாக இருக்கட்டும். ஸோ என்ன எக்ஸசைஸ் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சதோ அந்த எடிஷன் என்ன, அது எந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில், இன்கேஸ் மல்டிநேஷன் கண்ட்ரீஸாக இருந்தால் எத்தனை கண்ட்ரீஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது போன்ற எல்லா எக்ஸசைஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் க்ளூவோட இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்குவேரின் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவில் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் கேரளாவில் நடந்தது. கடைசியாக இந்த எக்ஸசைஸ் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மக்களே. இங்கே சைடில் எம் போட்டிருக்கல, எம் போட்டிருந்தா அது மிலிட்ரி எக்ஸசைஸ், அதாவது ஆர்மி எக்ஸசைஸ்னு அர்த்தம். ஏஎஃப்னா ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், என்னன்னா நேவி எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸசைஸ்க்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நடுவில் நடந்ததெல்லாம் இந்த இக்குவேரியன் எக்ஸசைஸ். ஸோ மால்தீவ்ஸ்க்கு நான் ஒரு க்ளூ கோட் வைக்கிறேன். ஸோ மால்தீவ்ஸ்னா மாலா. ஓகேங்களா? ஸோ மாலான்றவங்க மாலத்தீவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கே மால்தீவ்ஸ் வந்தாலுமே நான் மால்தீவ்ஸை மாலான்னு தான் சொல்லுவேன். மாலான்றது ஒரு பர்சன், ஒரு கேர்ள். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலான்றவங்களுக்கு ரொம்ப வெறியாக இருக்குது. என்ன வெறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்துக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ மாலாவோட வெறி என்னன்னா, இந்தியாவில் கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்துக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட வெறியா இருக்கு. ஸோ இக்குவேரின் இந்தியா மால்தீவ்ஸ் எங்க நடந்ததுன்னா திருவனந்தபுரம், கேரளா. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா நடந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025. இது மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, இது 3 தான் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இயரை. ஸோ நெக்ஸ்ட் டெசர்ட் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். ஏர்ஃபோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் நேவி. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோத்பூர், ராஜஸ்தானில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராஜஸ்தானுக்கான க்ளூ ஒரு ராஜா. ஓகேங்களா? ஜோத்பூர் ராஜஸ்தான்னா ஜோதா அக்பர் படத்தில் ரித்திக் ரோஷன் ராஜாவா இருப்பல்ல, ஸோ அது மாதிரி ஜோத்பூர்னா ராஜா ரித்திக் ரோஷன் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ராஜா. ஓகேங்களா? ஸோ ஜோத்பூர் ராஜஸ்தான் ராஜா. அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவியில் இருக்கவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு டெசர்ட்ல எப்படி ஹண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி ராஜா கிட்ட போயிட்டு டெசர்ட்ல எப்படி ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிறாங்க. ஸோ அப்போ டெசர்ட் ஹண்ட்னு வச்சுன்னா 3 பேர் ஞாபகம் வரணும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி. கண்டக்டட் பை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். ஸோ எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யார் டெசர்ட்ல ஹண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறா? ராஜஸ்தான்ல இருக்க ராஜா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போங்கோ சாகர்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் நடக்குது. ஸோ இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பே ஆஃப் பெங்கால்ல நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பங்களாதேஷோடைய க்ளூ கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் எங்க வந்தாலும் பங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் இருக்க பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பங்களா ஃபுல்லா தண்ணி நிரப்பி கப்பல் விட்டு விளையாடுறாங்க. இந்த க்ளூல இருக்க மீனிங்ஸ்லாம் பாருங்க. தண்ணி நிரப்பி விச் மீன்ஸ் நேவி எக்ஸசைஸ் இது. ஓகேங்களா? ஸோ பெண்கள் எல்லாரும் விச் மீன்ஸ் இட் இஸ் ஹெல்ட் அட் பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? ஸோ பங்களால, ஸோ யாருக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும், ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் நடந்தது தான் போங்கோ சாகர். ஸோ எங்க நடந்ததுன்னா பே ஆஃப் பெங்கால் நடந்தது. க்ளூ என்ன? பெண்கள் பங்களால தண்ணி நிரப்பி கப்பல் விட்டு விளையாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வருணான்றது ஒரு நேவல் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இதற்கு க்ளூ கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வருண்னு ஒரு பர்சன் இருப்பான், அதே மாதிரி சக்தின்னு ஒரு பர்சன் இருப்பான். அது பின்னாடி வரப்ப அந்த சக்தி எக்ஸசைஸை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வருண்ன்ற பர்சன் என்ன பண்ணானா பிரான்ஸ்க்கு போறான். ஸோ பிரான்ஸ்க்கு போயிட்டு அரபிக் கடலோரம் அப்படின்ற சாங்குக்கு டான்ஸ் ஆடுறான். ஸோ இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் நடக்கிறது தான் வருணா எங்க நடந்ததுன்னா அரேபியன் சீல. க்ளூ என்னன்னா, வருண்ன்ற பர்சன் பிரான்ஸ்ல இருக்க கேர்ள்ஸ் கூட போயிட்டு அரபிக் கடலோரம் அப்படின்ற சாங்குக்கு டான்ஸ் ஆடுறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சி டிராகன் இது எந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட் நேஷன்ஸ்னு ஒரு 4 நேஷன்ஸ் இருக்கு, 4 கண்ட்ரீஸ் இருக்கு. அவங்களுக்கும் நியூசிலாண்டும் சேர்ந்து பண்ணதான் இந்த சி டிராகன். குவாட் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ்ஏ. இதை மறந்துடாதீங்க மக்களே. குவாட் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ்ஏ.
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சி டிராகன்ல இந்த குவாட் கண்ட்ரிஸும் நியூசிலாண்டும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகோ குயான் ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸில் நடக்குது மக்களே. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி இருக்கு மக்களே. இந்த சியில் வந்து 4 சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பாயிண்ட்ல குவாடினேஷன் கண்ட்ரிஸ் நிற்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு கார்னரில் இந்தியா, இன்னொன்று கார்னரில் யூஎஸ்ஏ, இன்னொன்று கார்னரில் ஜப்பான், இன்னொன்று கார்னரில் வந்து ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. ஸோ இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 மூலையில் நின்றுக்கிட்டு நடுவில் இந்த நியூசிலாண்டை போட்டுட்டு கோம் கோம்னு குத்துறாங்க. ஓகேங்களா. கோம் கோம்னு அடிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ்ஏ, நியூசிலாந்து சி டிராகன் சீக்குள்ளார ஓகேவா டிராகன் மாரி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே நடந்ததுன்னா இகோ குவான் ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் யூஎஸ்ஏல நடக்குது. நெக்ஸ்ட் இந்திரா. இந்திரா எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா. எங்கே நடந்தது ரீசெண்ட் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஷ்யாவோட க்ளூ கோட் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ ரஷ்யா எங்கே வந்தாலும் ரஷ்ஷு கூட்டம் அப்படின்றதான் க்ளூ கோடாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரே ரஷ்ஷா கூட்டமாக இருக்கிறதுனால அங்க இருந்த கப்பல் எல்லாத்தையும் எடுத்து வந்து சென்னையில பிரிட்ஜ் மேல நிறுத்திட்டாங்க. சென்னையில தண்ணி வரப்ப பிரிட்ஜ் மேல வண்டி எல்லாம் நிறுத்துவாங்களா அதே மாதிரி ரஷ்யால கூட்டம் அதிகமா இருக்கு, ரஷ் அதிகமா இருக்குன்ட்டு அங்க இருந்த கப்பல் எல்லாத்தையும் எடுத்து வந்து சென்னை பிரிட்ஜ் மேல நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைகர் ட்ரம்ப். டைகர் ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப், டைகர் ட்ரம்ப். அப்போ இது எங்க வரும்? இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் நடக்கிறது தான் இந்த டைகர் ட்ரம்ப். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா டைகருக்கு விசா வாங்கி விசாகப்பட்டினம் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் டைகருக்கு விசா வாங்கி விசாகப்பட்டினம் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் விச் மீன்ஸ் டைகர் ட்ரம்ப். டைகர் ட்ரம்ப்னா யூஎஸ்ஏ வரணும், இந்தியா வரணும், விசா வாங்கி விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வஜ்ர பிரகார். வஜ்ர பிரகாரம் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் தான். ஸோ இங்க என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டொனால்ட் ட்ரம்ப் வஞ்சர மீனை வாங்கி ஹேமாக்கு கொடுக்குறாரு. ஹேமா அதை சாப்பிடாம பேக் அடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ வஜ்ர பிரகார் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏ. வஜ்ரனா வஞ்சர மீன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வஜ்ர பிரகார் இந்தியா, யூஎஸ்ஏ யாருக்கு கொடுக்குறாரு? ஹேமாக்கு, இமாச்சல் பிரதேஷ். அவங்க சாப்பிடல, பேக் அடிச்சிடறாங்க. பேக்லோ இமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டஸ்லிக் 7. டஸ்லிக் 7 எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்டு உஸ்பெகிஸ்தான். ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரும் சாரே ஃபீல்ட் ட்ரைனிங் ஏரியா, நம் நகர், உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா. குரும் சாரே நம் நகர், உஸ்பெகிஸ்தான். குரும் சாரே நம் நகர் இதுதான் க்ளூ கோட். ஓகேங்களா. என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பெக் அடிச்சிட்டீங்கன்னா ஒரு பெக்கு போட்டீங்கன்னா டஸ்ட்ல விழுந்து கிடப்பீங்க, குப்பை அந்த மாதிரி இடத்துல விழுந்து கிடப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த பெக்கு அடித்த பிறகு நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா நான் தான் குரு, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ பட் எங்கே விழுந்து கிடப்பீங்க? டஸ்ட்டில் தான் விழுந்து கிடப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசேஜ் எக்ஸசைஸ். ஸோ பாசேஜ் எக்ஸசைஸ் எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் நடக்கும். ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அரேபியன் சீல நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லாம் ஒருத்தவர் பாஸ் ஆகணும்னா யூகேக்கு போய் படிச்சுட்டு வருவார். ஓகேங்களா. ஸோ இந்தியா, யூகே பாஸ் ஆகணும்னா பாசெக்ஸ். ஓகேங்களா. எங்கே போவார்? யூகேக்கு போய் படிச்சுட்டு வர்றாரு. எப்படி போவார்னா போகிறப்ப அரபிக் கடலோரம் அப்படின்ற சாங்கை பாடிக்கிட்டே போவார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வாயு சக்தி. வாயு சக்தி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸால கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா. இது எங்க நடந்தது ரீசெண்ட் எடிஷன் 2026ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்ரான் ஃபீல்ட் ரேஞ்ச், ஜெய்சால்மர், ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்கள பார்த்து சொல்றாரு நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வாயு சக்தினா என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து ஒரு தமிழ் டேர்ம்ஸ் இல்லையா. ஸோ இதோட மீனிங் என்ன, அந்த வாயு சக்தியில நம்ம எப்படி வந்து வார் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ராஜா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சக்தி. நான் முன்னாடி சொன்னல வருண் ஒரு பர்சன் இருக்கான். அவன் வந்து பிரான்ஸ் கேர்ள்ஸ் கூட போய் பிரெஞ்சு கேர்ள்ஸ் கூட போயிட்டு என்ன சாங்க்கு டான்ஸ் ஆடினா? அரபிக் கடலோரம் டான்ஸ்க்கு டான்ஸ் ஆடினா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ வருணா எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் நடுவில் நடந்தது, அரேபியன் சீல நடந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி சக்தின்னு ஒரு பர்சன் இருக்கான். இவனும் பிரெஞ்சு கேர்ள்ஸ் கூட போய் டான்ஸ் ஆடுறான். ஆனா இவன் என்ன சாங்க்கு டான்ஸ் ஆடுறான்னா காவாலா சாங்குக்கு டான்ஸ் ஆடுறான். ஸோ காவாலரி பிரான்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து
கார்கா சக்தின்றது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இதை வந்து கண்டக்ட் பண்றது இந்தியன் ஆர்மில இருக்க கார்கா கார்ப்ஸ், அப்படி அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாஜன் ஃபீல்ட் ரேஞ்ச் ராஜஸ்தான்ல நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாஜனங்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஒழுங்கா ஆட்சி பண்ணாத ராஜாவை பார்த்து காரி துப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மகாஜனங்கள் ஒழுங்கா ஆட்சி பண்ணாத ராஜாவை பார்த்து காரி துப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மித்ரா சக்தி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நடந்தது. இது எங்க நடந்ததுன்னா பெல்காவி கர்நாடகாவில் நடக்குது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மித்ர நேஷன், அதாவது ஃப்ரெண்ட்லி நேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியா என்ன சொல்லுதுன்னா ஸ்ரீலங்கா கிட்ட போயிட்டு, ஸோ கர்நாடகாவுக்கான க்ளூ கோட் என்ன, கர்ணன், கரெக்டா? ஸோ அப்ப இந்தியா ஸ்ரீலங்கா கிட்ட போய் என்ன சொல்லுதுன்னா நான் உன்னை கர்ணனை பார்க்க கூட்டு போறேன், ஆனா நம்ம எப்போ போய் பார்க்கணும்னா ஒரு பெல் அடிப்பாங்க அப்பதான் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்தியா மித்ரனான ஸ்ரீலங்கா கிட்ட என்ன சொல்லுதுன்னா நான் உன்னை கர்ணனை பார்க்க கூட்டு போறேன், பெல் அடிச்ச பிறகுதான் நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மித்ரா சக்தி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பெல்காவி கர்நாடகாவில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் திவ்ய சக்தி ஆர் திவ்ய திஷ்டி, இது வந்து யாருக்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு நேஷன் நடுவில் நடக்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்தியாவால நடத்தப்படுது. ஸோ இந்தியாவுடைய ட்ரைசக்தி கார்ப்ஸ் தான் வந்து இந்த திவ்ய சக்தி ஆர் திவ்ய தஷ்டியை நடத்துறாங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சிக்கிம்ல நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ட்ரைசக்தி கார்ப்ஸ்லாம் ஈஸ்ட் சிக்கிம்ல ஒரு சிக்கல்னா திவ்ய திஷ்டி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ட்ரைசக்தி கிராப்ஸ் திவ்ய திஷ்டி போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா ஈஸ்ட்ல ஏதாவது சிக்கல் வந்துருதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சமுத்திர சக்தின்றது சமுத்திரம்னா நமக்கு தெரியும் கடல் எங்க ரொம்ப சக்தியா இருக்கும், எங்க நிறைய சுனாமி வரும், இந்தோனேஷியால. சோ அப்ப சமுத்திர சக்தினா இந்தியா அண்ட் இந்தோனேஷியா. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்கு. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரம் சக்தியாக வரப்ப, அதாவது சுனாமி வரப்ப நம்ம விசா வாங்கிட்டு விசாகப்பட்டினம் வந்துடணும், இல்லாட்டி அங்க இருந்தா நம்ம செத்துருவோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கருட சக்தி அப்படின்னா இந்தியா இந்தோனேஷியாவுக்கு நடுவில் தான் நடந்தது. இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்லோ இமாச்சல் பிரதேஷ். ஸோ இதற்கான க்ளூ என்னன்னா சமுத்திர சக்தியை கனெக்ட் பண்ணி தான் இந்த க்ளூவும் இருக்கும். ஸோ சமுத்திரம் சக்தியா எங்க வரும், இந்தோனேஷியால வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம விசாகப்பட்டினத்தை, அதாவது விசா வாங்கி விசாகப்பட்டினம் வந்துடும். அந்த சமயத்துல சமுத்திரம் சக்தியா வரப்ப, அதாவது சுனாமி வரப்ப மேல வந்து பவர்ஃபுல்லான சக்தியான ஒரு கருடன் பறக்குது. அந்த கருடன் என்ன பண்ணுதுன்னா அந்த சுனாமியை பார்த்த உடனே பேக்லே பறந்து வந்து ஹேமா கிட்ட சொல்லுது இந்த மாதிரி வந்து ஒரு சுனாமி வருது. பேக்லே பறந்து வந்து ஹேமா கிட்ட சொல்லுது. யாரு சொல்றா? கருடன் ஏன் பேக்ல பறந்தனா அதுக்கு ஒரு சக்தி இருக்கு பேக்ல பறந்து வர்றதுக்கு. ஓகேங்களா? இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், கருட சக்தி. ஏன்னா கருடானே ஒரு தனியா ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் இருக்கு பாருங்க. கருடா வந்து இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும், கருட சக்தினா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும். அப்ப க்ளூ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்தோனேஷியால சுனாமி வரப்ப கருடனுக்கு ஒரு சக்தி இருக்கணும், அப்பதான் அது பேக்லயே பறந்து வந்து ஹேமா கிட்ட சொல்லும். ஓகேங்களா? சோ ஹிமாச்சல் பிரதேஷ்கான க்ளூ கோட் ஹேமா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வருண சக்தி. நம்ம வருண் ஒரு பர்சன் பார்த்தோம், அவர் வந்து பிரெஞ்சு கேர்ள் கூட போயிட்டு காவாலா டான்ஸ்க்கு வந்து டான்ஸ் ஆனார். வருண சக்தினாலும் இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான். அப்போ வருண் வந்தாலும் வருண சக்தின்னு வந்தாலும் இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான். ஓகேங்களா? இது எங்க நடக்குதுன்னா அரேபியன் சீல நடக்குது. ஸோ அப்ப வருண் தனியா போயிட்டு டான்ஸ், வருண் வந்து அரபிக் கடலோரம், சாரி இங்க வந்து சக்தி வந்து பிரெஞ்சு கேர்ள்ஸ் கூட காவாலா டான்ஸ் ஆடுவான், வருண் வந்து பிரெஞ்சு கேர்ள்ஸ் கூட அரபிக் கடலோரம் டான்ஸ் ஆடுவான். ஸோ அப்போ வருண் வந்தாலும் சரி வருண் சக்தின்னு வந்தாலும் சரி இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான். எங்க நடந்ததுன்னா அரேபியன் சீல தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கருடானா இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் நடுவில். ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டி டி மார்சன் பிரான்ஸ்ல நடந்தது மக்களே. ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது க்ளூ ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த கருடா 25க்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் மக்களே. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு எக்ஸசைஸ் வந்துருக்குல்ல, ஸோ அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரீசெண்டாக 2026 கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த எக்ஸசைஸுமே நான் இந்த வீடியோவில் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட கடைசியில் உங்களுடைய டேர்ன் வரும், அதாவது உங்களுக்கான MCQ வரும். அதுக்கு மறக்காம ஆன்சர் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ்
திருசூல் ஆர் மகா குர்ஜார். ஓகேங்களா, இது வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ்னா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூணுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. திரிசூல், திரிசூல்னா எப்படி, திரிசூலம் அதாவது சூலம் சொல்லுவோம் இல்லையா, இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இதுல இந்தியன் ஆர்மி ஒரு 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 கார்னர், இந்தியன் நேவி ஒரு கார்னர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு கார்னர். ஸோ மகா குர்ஜார், ஸோ மகா குருஜார் ஆர் திரிசூல்னா திரிசூலத்துக்கு 3 கார்னர் இருக்கும். 3 கார்னர்ல இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. இது எங்க நடந்ததுன்னா குஜராத், ராணா ஆஃப் கட்ச் டெசர்ட் இன் ராஜஸ்தான், சௌராஷ்டிரா. ஓகேங்களா. ஸோ எப்போ நடந்ததுன்னா அக்டோபர் 30லேருந்து நவம்பர் 10, 2025 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸசைஸ் திரிசூல் ஆர் மகா குர்ஜார் இருக்குல்ல, இதோட எய்ம் என்ன தெரியுமா, டு டெஸ்ட் அண்ட் வேலிடேட் இன்டர் சர்வீஸ் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உடைய கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்தது தான் இந்த எக்ஸசைஸ் திரிசூல். ஓகேங்களா. ஸோ இதை வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல கிரீக் ஆர் குஜராத் என்ற இடத்துல வந்து அந்த ஏரியாவில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஒருத்தவர் சௌகரியமா தூங்குறப்ப ஹச்சின்னு யாராவது, அதாவது ராத்திரியில, குஜராத்தோடைய க்ளூ கோட் ராத்திரியில ராஜா ஒருத்தர் சௌகரியமா தூங்குறப்ப ஹச்சின்னு யாரா தும்முனா கூட இந்த திரிசூலத்துல இருக்க இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போய் அவங்கள குத்திடணும். மெயினா யார் ஹச்சின்னு தும்புவாங்கன்னா பாகிஸ்தான் வெஸ்டர்ன் பார்டர்ல இருக்கிறவங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் நடந்தது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டர் ஆஃப் ஜாய் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. JAIனா ஜாயினஸ், ஆத்ம நிர்பர் பாரதா அண்ட் இனோவேஷன். ஓகேங்களா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் மக்களே, அதனால நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது, அதனால இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஜாமாட்டா என்ற எக்ஸசைஸ் எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இந்த ஜாமாட்டா நடக்கும். ஸோ எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோஸ்டில் நடந்தது. ஸோ ஜாமாட்டாவுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா see you later. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சென்னையில் ஜப்பானியர்கள் இருந்தால் அவங்க ஊருக்கு போகிறப்ப, அதாவது சென்னை கோஸ்ட் மூலயமா அவங்க ஊருக்கு அவங்க போகிறப்ப அவங்க டாட்டான்னு சொல்ல மாட்டாங்க, மாட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம டாட்டான்னு தானே சொல்லுவோம். ஆனால் ஜப்பானில் இருக்கவங்க சென்னையில் இருந்தால் அவங்க சென்னையிலேருந்து அவங்க ஊருக்கு போகிறப்ப டாட்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஜா மாட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்றவே நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போல்டு குருஷேத்ரா எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர், ராஜஸ்தானில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஒருத்தவர் போல்டு குருஷேத்ரானா இந்த மகாபாரதா போர் நடக்கும்ல அந்த இடம் தான் குருஷேத்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜா ஒருத்தவர் போல்டா அந்த மகாபாரத குருஷேத்ரான் அந்த வார்ல சிங்கத்தை கூட்டிட்டு போனாரு. ஓகேங்களா, ராஜா சிங்கத்தை கூட்டுக்குன்னு குருஷேத்ரா போருக்கு போனாரு. இவ்வளவுதான் க்ளூ. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பெக்ஸ் 25 இது எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடந்ததுன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் நடந்தது. ஓகேங்களா, எந்த வருஷம்னா 2025ல தான் கடைசியாக நடந்தது. சிங்கப்பூர்ல நடந்தது. ஆக்சுவலா இதை வந்து 2 ஃபேஸா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து ஹார்பர் ஃபேஸ், இன்னொன்று வந்து சி ஃபேஸ். ஹார்பர் ஃபேஸ் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்காய் நேவல் பேஸ். சி ஃபேஸ் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் சைனால நடந்தது. இப்போ இதற்கான க்ளூ என்னன்னு பார்ப்போம்ல, அப்பதான் நமக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் சிம்பெக்ஸ் ஹார்பர் ஃபேஸ் எங்கே நடந்தது இல்லை சி ஃபேஸ் எங்கே நடந்தது ரீசெண்ட் எடிஷனில் கேட்டாலோ இல்லை சிம்பெக்ஸ் எந்த 2 நேஷனுக்கு நடுவில் நடந்தது அப்படின்னு கேட்டாலும் நமக்கு சடனாக ஞாபகம் வரணும்னா இப்போ நம்ம படிப்போம் ஞாபகம் இருக்கும், ஆனால் க்ளூ இருந்தால் தான் எக்ஸாம் அப்போ ஞாபகம் வரும். ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு சிங்கத்தை கூட்டுக்கிட்டு போகிறாரு, ஒரு ஹார்பருக்கு போகிறாரு. அந்த ஹார்பரில் ஒரு சங்கு இருக்குது, அந்த சங்கை எடுத்துக்கிட்டு சீக்கு போகிறாரு. எந்த சீக்கு போகிறாருன்னா சைனாவுடைய சீக்கு போகிறாரு. சிம்பு யார்? ஆக்டர் சிம்பு. அவர் வந்து சிங்கத்தை கூட்டுக்குன்னு ஹார்பர்ல இருக்க சங்கை எடுத்துக்கின்னு சதர்ன் சைனாவுக்கு போறாரு சி மூலியமா. ஓகேங்களா. ஸோ இந்த சிம்பெக்ஸ் இருக்குல்ல அது 1994ல அது என்ன நேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன் கிங். ஓகேங்களா. ஸோ சிங்கம், லயன் கிங், சிம்பு எல்லாமே மேட்ச் ஆகுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லின்எக்ஸ். சிம்பெக்ஸ் வேற, ஸ்லின்எக்ஸ் வேற. சிம்பு அப்படின்னு வந்தா சிங்கப்பூர், ஸ்லின்எக்ஸ் SLI கிரிக்கெட் மேட்ச்ல SLI ஸ்ரீலங்கா இப்படி தான் போடுவாங்க. ஸோ ஸ்லின்எக்ஸ்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நடந்தது. ஓகேங்களா. ஸோ எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ, ஸ்ரீலங்கால நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா சேர்ந்து சில்லுன்னு வந்து ஒரு குழம்பு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்லின்னெக்ஸ் சில்லுன்னு ஒரு குழம்பு வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைட் ஸ்டார். பிரைட் ஸ்டார்ன்றது ட்ரை சர்வீஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ். அதாவது இந்தியா, யூஎஸ்ஏ, ஈஜிப்த் அண்ட் 43 நேஷன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்ததான் இந்த பிரைட் ஸ்டார். இதுல முக்கியமா நம்ம யார் யார் ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஈஜிப்தையும் யூஎஸ்ஏயும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கனால இந்தியாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஈஜிப்தையும் யூஎஸ்ஏயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த பிரைட் ஸ்டார் எக்ஸசைஸை ஹோஸ்ட் பண்றது ஈஜிப்த் மக்களே. கமெண்ட் பண்றது யூஎஸ் உடைய சென்ட்ரல் கமெண்ட்னு சொல்லுவாங்க. இவங்க தான் கமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட்னாலே நமக்கு என்ன ஞாபகம்னா பிரமிடு, மம்மி இதெல்லாம் தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிரமிடு இருக்கு மக்களே. இது மேல ஒரு பிரைட்டா வந்து ஒரு ஸ்டார் வந்து இருக்கு. இந்த ஸ்டாரோட வெளிச்சம் இந்த பிரமிடு மேல படுது. ஓகேங்களா? இந்த ஸ்டாரோட வெளிச்சத்தை நீங்க வாங்கணும்னா இந்த பிரமிடு மேல போய் உக்காரணும். அப்ப இந்தியா என்ன பிளான் பண்ணதுன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாரோட வெளிச்சத்தை பிரமிடு மேல வந்து உக்காந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆனா இது யார் நினைச்சாதான் முடியும்னா யூஎஸ் வந்து கமெண்ட் பண்ணாதான் இது மேல ஏறி போய் உட்கார முடியும். ஸோ ஈஜிப்த் பிரமிடு மேல யூஎஸ் கமெண்ட் பண்ணாதான் இந்த பிரைட் ஸ்டாரோடைய வெளிச்சத்தை இந்தியா வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதற்கான க்ளூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூத் அபியாஸ். யூத் அபியாஸ்ன்றது இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ட் வெயின்ரைட், அலாஸ்கா, யூஎஸ்ஏல நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க யூத் எல்லாரும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆபிஎம் கேம் விளையாடணும்னு பாக்குறாங்க. ஓகேங்களா? அப்படி விளையாடுறப்ப அலேக்கா தாண்டி தாண்டி விளையாடுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க யூத் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆபிஎம் என்ற கேமை விளையாடணும்னு பாக்குறாங்க. அப்படி விளையாடுறப்ப அலேக்கா ஒருத்தரை தாண்டி தாண்டி விளையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மைத்ரி 14. ஸோ இது வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் நடக்குது. எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ட்ரைனிங் நோட் இன் அம்ராய் மேகாலயா. ஓகேங்களா? அம்ராய் மேகாலயா. ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்ரின்னு ஒரு கேர்ள் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மைத்ரின்ற கேர்ள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய தாய் அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு அம்பு வாங்கி கொடுங்க, நான் மேகத்தை நோக்கி விட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மைத்ரி 14க்கான க்ளூ மக்களே. நெக்ஸ்ட் ஜப்பாட். ஜப்பாட் என்ற எக்ஸசைஸ் லெட் பை ரஷ்யா அண்ட் பெலாரஸ். ஓகேங்களா? ஸோ இதுல எந்தெந்த நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குன்னா இந்தியா, ரஷ்யா, பெலாரஸ் அண்ட் 20 நேஷன் இன்க்ளூடிங் 20 நேஷன்ஸ் மக்களே. ஓகேங்களா? ஸோ அப்ப இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லினோ, நில்னி, நோவ்கோட், ரஷ்யா இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குல்ல. ஸோ இதற்கான க்ளூவை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து ஜப்பாடுன்ற பேரை பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஸோ என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பாடை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போனோம்னா சாப்பாடு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பெல் அடிச்சிங்கன்னா ஸ்கூல் பெல் அடிச்சோன்னா ஸோ சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்ப எல்லாரும் ரஷ்ஷாக ஓடி வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ சாப்பாடு சாப்பிடணும்னா பெல் அடிச்சவனே ஒரு ரஷ்ஷா ஓடி வருவாங்க, ஒரு கூட்டமா ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரப்ப அவங்க காலில் முள்ளு குத்தினாலோ இல்லாட்டி அவங்களுக்கு நிழல் கீழே இருக்கிறது கூட தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் பெல் அடிச்சா ரஷ்யா ஓடி வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? 20 பேரா ஓடி வருவாங்க. கீழே முள்ளு இருந்தாலோ நிழல் இருக்கான்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ சாப்பாடு, ரஷ்யா, பெல்லு, இந்தியா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் சைக்ளோன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஏன்னா டெசர்ட் சைக்ளோன் ஒன்று வரும், வெறும் சைக்ளோன் ஒன்று வரும். டெசர்ட் சைக்ளோன்னா இந்தியாவும் யூஏயும் வரும். வெறும் சைக்ளோன்னா இந்தியாவும் ஈஜிப்தும் வரும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ டெசர்ட் சைக்ளோன் செகண்ட் எடிஷன். ஓகேங்களா? ஸோ இது எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கும்னா இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் நடுவில் நடந்தது. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல் ஹமாரா ட்ரைனிங் சிட்டி, அபுதாபி, யூஏஇல நடந்தது. இப்போ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரன் கிட்ட யூஏஇ காரன் சொல்றான் யூஏஇல இருக்க டெசர்ட்ல சைக்ளோன் வரப்ப நீ அங்க வந்து உட்காரு, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ யூஏஇ காரன் அரபுல இருக்க டெசர்ட்ல இந்தியாக்காரனை வந்து உட்கார சொல்றான், அமருன்னு சொல்றான். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெசர்ட் சைக்ளோன் 2.
இது வெறும் சைக்ளோன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்தில் இருக்க பிரமிடில் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அந்த சைக்ளோன் பிரமிடை கிராஸ் பண்ணி போகிறது தான் வெறும் சைக்ளோன். ஓகேங்களா? ஸோ வெறும் சைக்ளோன்னா பிரமிட் மேலே அடிக்கிற சைக்ளோன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெசர்ட் சைக்ளோன்னா டெசர்ட்டில் அடிக்கிற சைக்ளோன். அது ஒன்று இந்தியாவில் நடக்கும், இல்லாட்டி யூஏஇயில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் இந்தியாவில் நடந்திருக்கும். ஸோ செகண்ட் எடிஷன் தான் வந்து யூஏஇயில் நடக்குது மக்களே. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பிரிகேடுன்ற யூஏஇயோடைய ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 53 அப்படின்ற மாரி ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ சைக்ளோன் 4 வெறும் சைக்ளோன் வந்ததுன்னா பிரமிட் மேலே அடிக்கணும், அதாவது ஈஜிப்து பிரமிட் மேலே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ சைக்ளோன் 4 வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஈஜிப்துக்கும் நடுவில் அன்ஷாஸ் ஈஜிப்தில் நடந்தது மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு கஞ்சார் 2026 கஞ்சார் என்ற எக்ஸசைஸ் எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான். ஸோ இது எங்கே நடந்தது 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மிஸ்ஸாமாரி அப்படின்ற இடத்துல நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கஞ்சாடை காட்டினாலே அப்படின்னாலே நமக்கு கிருன்னு வந்துடும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அசாமில் இருக்க ஒரு மிஸ்ஸு கஞ்சாடை காட்டினால் நமக்கு கிறுக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கஞ்சார்னாலே இந்தியா கிர்கிஸ்தான் அதற்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் சடாடான்சிக் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி எடிஷன் தான் நடந்திருக்கு. எந்த 2 கண்ட்ரினா இந்தியா சவுதி அரேபியா. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாஜான் ஃபீல்ட் ரேஞ்ச் ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ அங்கே தான் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி எடிஷன் 2024 நடந்திருக்கு. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஒருத்தவர் மகாஜனங்கள் கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஸோ சவுதியில் இருக்க மக்களுக்கு சடை வந்து பின்னி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ராஜா மகாஜனங்கள் கிட்ட சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தர்மா கார்டியன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்கிறது. ஸோ எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாட்டியா உத்தரகாண்டில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு தர்மம் இருக்குது. என்ன தர்மம்னா இந்தியாவில் இருக்கவங்களுக்கு சௌபாத்தியா, அதாவது சாகு பயத்தை காட்டிட்டாங்கன்னா ஜப்பான்ல இருக்கவங்க காண்டாயி அவங்க கையில இருக்க பேனை வச்சு காட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பான் எங்கே வந்தாலும் க்ளூ கோடு பேனு. ஸோ ஜப்பானில் இருக்கவங்க இந்தியாவுக்கு சாவு பயத்தை காட்டினா காண்டாயி பேனை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய தர்ம கார்டியன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து சமுத்திர லக்ஷ்மணா இந்தியன் நேவிக்கும் மலேசியன் நேவிக்கும் நடுவில் நடந்தது. எங்கே நடந்ததுன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் நடந்திருக்கு. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு மலை மேலே உட்காந்துட்டாரு. அவர் வீசா வாங்கிட்டாரு, ஆனால் மலை மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அவரால் இப்போ ஒரு சமுத்திரத்தை கிராஸ் பண்ணி போக முடியல. ஓகேங்களா? ஸோ மலை மேலே லக்ஷ்மணன் வீசா வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. ஏன் மலை மேலே உட்காந்துருக்காருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு சமுத்திரம் இருக்கு, அதை அவரால் கிராஸ் பண்ணி போக முடியல. இதனால தான் ஹெல்ப்புக்கு அனுமாரை கூப்பிடுவாரு. அனுமாரை வந்து அந்த மலையோட தூக்கிட்டு போவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லெமிடைல் 2026. ஸோ லெமிடைல் என்ற எக்ஸசைஸ் நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மக்களே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெமிடை எந்த 2 கண்ட்ரிக்கு நடுவுல்னா இந்தியாவுக்கும் செச்சல்ஸ்க்கும் நடுவில் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செச்சல்ஸ் டிஃபென்ஸ் அகாடமியில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் இருக்க ஒருத்தவர் டை கட்டிக்கிட்டு சிச்சல்ஸ்க்கு போகிறாரு. அப்போ சிச்சல்ஸில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கெல்லாம் நீ டை கட்டிட்டு வரக்கூடாது, அதுவும் மெயினாக டிஃபென்ஸ் அகாடமி ஆஃப் சிச்சல்ஸ்க்கு நீங்கள் டை கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சைபர் சுரக்ஷா கண்டக்டட் பை இந்தியன் டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி. ஓகேங்களா? டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி இந்தியா மட்டும்தான் இதில் கண்டக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்தியா மட்டும்தான் பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரியும். ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நியூ டெல்லியில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன? சைபர் சுரக்ஷா. இந்த 2 வேர்டை பார்த்தது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா சுறா படம் லீக் ஆயிடுச்சுன்னா சைபர் கிரைம் டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சிஸ் கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க யார் லீக் பண்ணது அப்படின்றது மாதிரி. ஸோ இதுதான் வந்து க்ளூவாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐமேக்ஸ் டிடிஎக்ஸ் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸோட நியூஸ் மக்களே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐமேக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 இந்தியன் நேவியால் கண்டக்ட் பண்ணப்பட்டது. எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சி கேரளா. ஓகேங்களா? ஸோ மேரிடைம் வேர்ஃபேர் சென்டர் சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சி கேரளா. ஸோ ஐமேக்ஸ் டிடிஎக்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். ஓகேங்களா? இது வந்து 2026
2026லேருந்து 2028 வரைக்கும் இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் நடக்க போகுது மக்களே. இந்த 2026லேருந்து 2028க்கான சேர்மன்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னா இந்தியா கிட்ட தான் இருக்கு. கடைசியா இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் உடைய சேர்மன் இந்தியா எப்போ வச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010ல் வச்சிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் உடைய சேர்மன் இந்தியாவுடைய கைக்கு வருது. எத்தனை வருஷம் கழிச்சு? 16 வருஷம் கழிச்சு. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் மேரிடைம் எக்ஸசைஸ் டேபிள் டாப் எக்ஸசைஸ், இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் உடைய சேர்மன் 2026லேருந்து 28 வரைக்கும் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான். ஸோ கடைசியாக எப்போ வச்சிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா 2010ல். ஸோ கிட்டத்தட்ட 16 வருஷம் கேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் சேர்மனை எனக்கு 16 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டு கேரளாவில் போயிட்டு டேபிள் டென்னிஸ் ஆட போயிட்டாங்க. டேபிள் டாப் எக்ஸசைஸ், இதுதான் இதற்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராபெக்ஸ்ன்றது ஒரு இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ரெடியா இருக்காங்களா, இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா சேவ் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு பார்க்குற எக்ஸசைஸ் தான் ட்ராபெக்ஸோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டர் லெவல் ஆப்ரேஷன் ரெடினஸ் எக்ஸசைஸ் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ யாருன்னா இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு மக்களே. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் இவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ஓஷனில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அனந்த் கிரிஷ் அபியாஸ் எதற்காக இந்த எக்ஸசைஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பேஸ்டு அசெட்ல இருந்து த்ரெட் ஏதாவது வருதா, அப்படி வந்தால் நம்ம அதில் இருந்து சேவ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த அனந்த் கிரிஷ் அபியாஸ் அப்படின்றத எக்ஸசைஸே நடக்கும். இதை யார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி நியூ டெல்லியில் இருக்கிறது தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியோட பேர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்த் கிரிஷன் தான் இருக்கும். ஸோ அந்த அனந்த் கிரிஷோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து ஏதாவது அபாயம் வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நியூ டெல்லியில் இருக்க டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு ஒரு காலை போட்டுருவாரு. அதுதான் இதற்கான க்ளூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு சான்யுக்த் விமோச்சன். ஓகேங்களா? ஸோ இந்த சான்யுக்த் விமோச்சன் எக்ஸசைஸ் யாரால கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி கான்ட்ராக்ட் காப்ஸ் இவங்களால கண்டக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா? இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், போர்பந்தர், குஜராத் என்ற இடத்துல வந்து இந்த எக்ஸசைஸ் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில போர்ல யாராவது கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்தியன் ஆர்மியில் ராத்திரி போரில் யாராவது கொல்லப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பூர்வி லகார்னா எக்ஸ்போல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நேவி எக்ஸசைஸ் கண்டக்டட் பை இந்தியன் நேவி மக்களே. ஸோ இதில் பார்ட்டிசிபென்ட் எல்லாருமே இருப்பாங்க. இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் மிலிட்ரி, அதாவது இந்தியன் ஆர்மி, கோஸ்ட் கார்டு இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபெண்டாக இருப்பாங்க. இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கும். ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பூரா பயணம், அதாவது இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, கோஸ்ட் கார்டு இந்த பூரா பசங்களும் ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்காக இதை யார் கண்டக்ட் பண்ணுவான்னா கடலில் இருக்க இந்தியன் நேவி தான் கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கடலில் இருக்க இந்தியன் நேவி தான் இதற்கு பொறுப்பு. ஸோ இந்தியன் நேவி தான் எதற்கு பொறுப்பு? ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பூரா பசங்களும் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சி விகில் என்ற எக்ஸசைஸ் 24 ஏஜென்சிஸ் கலந்து சேர்ந்து நடத்துறது. ஸோ அந்த 24 ஏஜென்சிஸில் 6 மினிஸ்ட்ரிஸ் கீழே வர 24 ஏஜென்சிஸ். ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு, ஸ்டேட் மெரைன் போலீஸ், கஸ்டம்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், போஸ்ட் அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி நிறைய ஏஜென்சிஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா எக்ஸசைஸ்னு இந்த சிவிகில சொல்லுவாங்க மக்களே. இந்த பேன் இண்டியா எக்ஸசைஸ் இந்தியாவில் இருக்க மொத்த கோஸ்டல் லைனையுமே பாதுகாக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான், ஒரு ஆப்ரேஷனல் ரெடினஸ் எக்ஸசைஸ் தான். அதாவது பேன் இந்தியா முழுக்க இருக்க கோஸ்டல் லைன் எல்லாத்தையுமே வந்து சரி பார்க்கறதுக்கு, அதாவது ஆப்ரேஷன் ரெடியாக இருக்கிறதுக்கு. அப்போ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் இந்தியா இருக்க கோஸ்ட் லைன் ஃபுல்லாகவே விசில் பறக்கணும். ஸோ பிகில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை விசில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ கோஸ்ட் லைன் முழுக்க பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோஸ்ட் லைனில் இருக்க சி முழுக்க விசில் அடித்து ரெடியாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சூர்யா கிரண்.
சூரிய கிரண் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில் நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஜாந்தி நேபாளில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் ஒருத்தவர் சூரியன் உச்சி வெயில் அடிக்கிறப்ப ஸோ ஹேண்டில் பால் வச்சு குடிச்சிக்கிட்டு இருப்பாரு, மில்க் வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாரு சூரியன் உச்சி வெயில் அடிக்கிறப்ப. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிமேக்ஸ் ஆர் ஜெய்மேக்ஸ், ஜிம்மேக்ஸ் 25 ஜெய்மேக்ஸ் 25 இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் நடந்தது. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷி ஜப்பானில் நடந்தது. ஓகேங்களா, குஷு ஜப்பானில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கவங்க இந்தியாவில் இருக்க ஜிம்முக்கு போயிட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா, உடம்பை ஏற்றிட்டாங்கன்னா அவங்க குஷி படத்தை பார்ப்பாங்க ஜப்பான் மொழியில் அப்படின்னுமே நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அக்னி வாரியர், அக்னி வாரியர்னு ஒன்று இருக்குது, அஜய வாரியர்னு ஒன்று இருக்குது. ஸோ அக்னி வாரியர்னா ஸோ மகாராஷ்டிரா தேவாலியில் நடந்தது, இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் நடந்ததான் இந்த அக்னி வாரியர். ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் எல்லாம் வாரியர் மாதிரி அவங்கள நீங்கள் அக்னிக்குள்ளார தள்ளி விட்டாலும் சிங்கம் போல வெளியே வந்துருவாங்க. ஓகேங்களா, இதே அஜய வாரியர்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் நடந்தது, ராஜஸ்தான் மகாஜன் ஃபீல்ட் ரேஞ்சில் நடந்தது. ஸோ இங்கே ராஜா ஒருத்தர் மகாஜனங்களில் ஒருவரான அஜய யூகேக்கு அனுப்பி வைக்கிறாரு வாரியரா அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அல் நஜான்ற எக்ஸசைஸ் இந்தியா ஓமனுக்கு நடுவில் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்குட் ட்ரைனிங் ஏரியா ஓமனில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒரு மேன், ஓகேங்களா, இந்தியாவில் இருக்க ஒரு மேனுக்கு ரோபோட் போயிட்டு நஞ்சு கலந்த உணவை வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, அது தெரியாமல் அவரு ஓமன பெண்ணே அப்படின்னு சாங்கு பாடிக்கிட்டு அதை சாப்பிட்டாரு. ஸோ ஓமன் எங்கே வந்தாலும் ஓமனுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமன பெண்ணே அப்படின்ற சாங்கு தான். ஸோ ரோபோட் நஞ்சு கலந்த உணவை இந்தியாவுடைய ஒரு மேனான ஓமன்ல இருக்க ஒரு மேனுக்கு கொடுத்துருச்சு. அவர் ஓமன பெண்ணு அப்படின்ற சாங்கை பாடிக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அதே இந்தியா ஓமன் ஈஸ்டர்ன் பிரிட்ஜு 7 ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். இது வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ், இது வந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசிரா ஏர்ஃபோர்ஸ் ஓமனில் நடந்தது. இங்கே என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மேனு ஓமனில் இருக்க ஈஸ்ட் பிரிட்ஜுக்கு மேலே நின்றுக்கிட்டு ஓமன பெண்ணு அப்படின்னு சாங்கு பாடினார்னா அது மாசா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்தியா ஓமன் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 மாசா இருக்கும், பிரிட்ஜ் மேலே நின்றுங்கன்னு ஓமன பெண்ணே அப்படின்னு சாங்க பண்ணான். இதே நஞ்சு கலந்த உணவை சாட்டா அது மிலிட்ரி எக்ஸசைஸ், அது வந்து ஓமன் இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா ஓமன் நேவி எக்ஸசைஸ் நசீம் அல் பஹர். ஓகேங்களா, ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் கோவா. இப்போ ஓமனில் இருந்த அந்த மேன் இந்தியாவில் இருக்க கோவா கோஸ்ட்டுக்கு வந்துட்டார்னா நிஜமாலுமே ஓமன பெண்ணை சாங்க சவுண்டாக பாடுவார், நெஜமா நசீம் அல் பஹர். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது க்ளூ கனெக்ட் ஆச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மக்களே, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கஞ்சார் 13th எடிஷன். ஓகேங்களா, ஸோ கஞ்சார் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ், ஸோ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கஞ்சார்னா கஞ்சாடை காட்டினா கிறுக்குன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்தியா கிர்கிஸ்தான். ஸோ யார் கஞ்சாடை காட்டினால் அஸ்ஸாமில் இருக்க மிஸ்ஸு, ஸோ அஸ்ஸாம் மிஸ்ஸை மாறி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்இந்துனா கசகஸ்தான் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கும் கசகஸ்தானுக்கும் நடுவில் நடந்தது தான் இந்த காசிந்த். ஓகேங்களா, இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபாரின் ட்ரைனிங் நோட் அவுலி உத்தரகாண்டில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இருக்கார்ல அவருக்கு ரொம்ப கச இருக்கு அப்படின்ட்டு கசன்னு இருக்குன்ட்டு அவருடைய ஆளை கூட்டுக்கிட்டு ரொம்ப காண்டாயிட்டாரு, கசன்னு இருக்குன்னு சூர்யா. அதனால அவருடைய ஆளை கூட்டுக்கிட்டு கசகஸ்தானுக்கே போயிட்டாரு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நொமேடிக் எலஃபண்ட். ஸோ நொமேடிக் எலஃபண்ட்ன்றது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் நடுவில் நடந்தது. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலான்பத்தார் மங்கோலியாவில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான யானை ஒன்று உள்ள பூந்துருச்சு. ஓகேங்களா, உலன்பத்தார் மங்களகரமான யானை ஒன்று உள்ள பூந்துருச்சு, உலன்பத்தார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரா இந்து 4th எடிஷன் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் நடந்தது. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்வின் பேரக் பெர்த் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஓகேங்களா, ஸோ சொல்கிறப்ப எனக்கு க்ளூ தான் வரும் எப்பயுமே. ஸோ க்ளூ வந்துருச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஆப்ஷனை ஈஸியாக டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஆஸ்திரேலியா இந்தியா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே நடந்தது இந்த 4th எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பேரக்கில் நடந்தது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு
வின்பேக் 6th எடிஷன். வின்பேக்ஸ்னா வியட்நாமுக்கான க்ளூ கோடு மக்களே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற க்ளூ கோடு இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி வியட்நாமை ஞாபகம் வச்சுக்க சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஸோ நம்ம 1001 படம் பார்த்துருப்போம். அதில் வந்து சோழர்கள் இருக்காங்களே, அந்த சோழர்கள் வந்து வியட்நாம் பக்கத்தில் இருக்க தீவுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வியட்நாம் ஞாபகம் வந்தாலே நான் சோழர்கள் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா அந்த படம் அந்த மாரி கனெக்ட் பண்ணதுனால, அந்த படம் பார்த்ததுனால அந்த மாரி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வின்பேக்ஸ் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் நடுவில் நடந்தது. மெய்மான் ட்ரைனிங் சென்டர் ஹனாய் வியட்நாமில் நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு மெய்யாலும் அதாவது உண்மையா நம்ம அண்ணன் வந்து வியட்நாமுக்கு நம்மள கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? மியா மான் ஹனாய் வியட்நாம். ஓகேங்களா? இதே சின்பேக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா கம்போடியா சிஐன்னு இங்க வரும். அதனால நீங்க மாத்தி எதுவும் போட்டுறாதீங்க. இது வந்து இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடுவில் நடந்ததுதான் இந்த சின்பேக்ஸ். இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனூத் பூனேல நடந்தது. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்போடியால தான் அங்கோர்வாட் டெம்பிள் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு ஃபேமஸான பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள் மக்களே. ஸோ அந்த கம்போடியா டெம்பிளில் இந்தியாவோட பூனை ஒன்று உள்ளார ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. பூனே, இந்தியா, கம்போடியா, சின்பேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஷியாம் பாரத் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் ராயல் தாய் ஃபோர்ஸ், அதாவது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடந்ததான் இந்த ஷியாம் பாரத் இந்தியன் ஓஷன் ரீஜனில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் ஷாம் இருக்கார்ல, அவர் வந்து அவருடைய அம்மாவை இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு சுற்றி காட்ட கூட்டுக்கிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் நைட் என்ற எக்ஸசைஸ் இந்தியா, பிரான்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற 3 நேஷன்ஸ்குள்ள நடந்தது. ஸோ இங்கே பாருங்க, டெசர்ட் சைக்ளோன் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். டெசர்ட் சைக்ளோன்னா இந்தியாவுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கும் நடந்தது. வெறும் சைக்ளோன் நம்ம ஒன்று பார்த்துருப்போம். வெறும் சைக்ளோன்னா இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் அன்ஷாஸ் ஈஜிப்டில் நடந்தது. ஓகேங்களா? இதே டெசர்ட் நைட்டுன்னு வருது. ஸோ வெறும் சைக்ளோன் வந்தால் இந்தியா ஈஜிப்ட், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெசர்ட் சைக்ளோன் வந்தால் இந்தியா யுஏஇ, டெசர்ட் நைட்டு சைக்ளோன் வந்ததுன்னா இந்தியா யுஏஇ மட்டும் இல்லாமல் இந்த நைட்டு நேரத்தில் இந்த யுஏஇல இருக்க டெசர்ட்ல இருக்க சைக்ளோனை பார்க்க இந்தியாக்காரன் பிரான்ஸ்காரனையும் கூட்டு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போ கூட்டு போகிறான்னா நைட்டு நேரத்தில் கூட்டு போகிறான். அதனால டெசர்ட் நைட் 21 வந்தால் இந்தியா, பிரான்ஸ், யுஏஇ. ஓகேங்களா? ஸோ எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் கடலோரம் சாங்க பாடிக்கிட்டே கூட்டு போகிறான். ஓகேங்களா? ஸோ நைட்டில் போகிறாங்களே, ஸோ அதனால ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும்ட்டு அரபிக் கடலோரம் சாங்க பாடிக்கிட்டே கூட்டு போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சயாக் ஹோப் டக். இந்த எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் நடுவில் நடந்தது. கொச்சி, கேரளாவில் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வியட்நாமில் இருக்க சோழர்கள் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா வியட்நாமுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க சாயறப்ப ஒரு ஹோப்போட சாஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்கார் 8th எடிஷன். இம்கார்னா இண்டோ மியான்மர் கோஆர்டினேட்டர் பேட்ரோல் மக்களே. ஸோ மியான்மரோடைய க்ளூ கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியா, அதாவது கேட் எப்படி கட்டும், மியான் கத்தும்ல. ஸோ மியான்மர் எங்கே வந்தாலும் பூனை கத்துறது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கணும். ஸோ அப்போ இண்டோ மியான்மர் கோஆர்டினேட்டர் போர்ட்டல் தான் நம்ம இம்கார்னு சொல்லுவோம். இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேர், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல நடந்தது. ஸோ அந்தமானோடைய க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் ஒரு மான். ஓகேங்களா? ஸோ அதுதான் க்ளூ கோட். இங்கே என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்கார் எக்ஸசைஸ் அப்போ ஒரு பூனையும் ஒரு மானும் சண்டை போட்டுக்கிச்சு. ஸோ பூனை மானு சண்டை போட்டுக்கிச்சு. மான்னா அந்தமான் நிக்கோபார், பூனைனா மியான்மர். ஓகேங்களா? எப்போ நடக்கிறப்ப இம்கார் எக்ஸசைஸ் நடக்கிறப்ப, அப்போ இந்தியா, மியான்மர், அந்தமான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அல் முஹத் அல் ஹிந்த். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த 2 நேஷனுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுடைய நேவிக்கும் நடுவில் நேவல் எக்ஸசைஸ் தான் இந்த அல் முஹத் அல் ஹிந்த். இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் ஜுபைல், சவுதி அரேபியாவில் நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் முகமதுன்னு ஒருத்தவர், அவருக்கு ஹிந்தி வந்து தெரியாது.
ஓகேங்களா. அதனால சவுதியில போயிட்டு ஹிந்தி கத்துக்கினாரு. தப்பா கத்துக்கினா அவரை ஜெயில்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அல் முகமது அவருக்கு ஹிந்தி தெரியாது. சவுதியில போயிட்டு ஹிந்தி பேசுறாரு. தப்பா பேசுனதுனால ஜெயில்ல போட்டுருவாங்க அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தோஸ்தி. தோஸ்தின்ற எக்ஸசைஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கூட. 2026ல தான் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு மக்களே. 17th எடிஷன் தோஸ்தி எக்ஸசைஸ். எந்த 3 கண்ட்ரி, இது வந்து ஒரு ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ். ஸோ பைலேட்ரல் எக்ஸசைஸ்னா 2 கண்ட்ரி இருக்கும். ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ்னா 3 கண்ட்ரி இருக்கும். மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ்னா மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ்க்கு நடுவில் நடந்த எக்ஸசைஸ் தான் இந்த தோஸ்தி எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தோஸ்த் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனான ஸ்ரீலங்காவும் நம்ம மாலாவும் தான். ஓகேங்களா. ஸோ பைஇனியல் ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ். பைஇனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதாவது 2 years ஒன்ஸ் நடக்கிற எக்ஸசைஸை நம்ம பைஇனியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பை ஆனுவல்னா 1 வருஷத்துல 2 வாட்டி நடக்கிற எக்ஸசைஸை பை ஆனுவல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ மல்டிநேஷனல் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இனியோசாஸ். இனியோசாஸ் என்ற எக்ஸசைஸ் எவ்ரி 2 yearsக்கு ஒரு வாட்டி நடக்கும். அப்போ இது என்னது பையினியல் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை யார் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் ஏர்ஃபோர்ஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ல் அன்டிராவிடா ஏர்பேஸ் கிரீஸ்ல நடந்தது. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் நடக்கிறப்ப ஒரு 914 சார்ட்டிஸ் வந்து மல்டிபிள் நேஷன்ஸ்லேருந்து ஃபீச்சர் பண்ணாங்க. 914 சார்ட்டிஸ்னா ஸோ ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு சடன் ஒரு குவிக்கான டேக் ஆஃப் ஆகி டேக் லேண்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் ரெடினஸ்க்கு ரெடியாக இருக்கிறது. அதாவது குவிக்காக ஒரு வேலையை செய்கிறது, ஷார்ட் டைமில் ஒரு பீரியடில் ஒரு வேலையை செய்கிறது. ஓகேங்களா. ஸோ இனியோசாஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் கிரீக். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிட் வந்து ஒரு இனிமையான செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க கிரீக் தடவி கிரீஸ் ஊத்தி ஃப்ளைட் ஓத்துனீங்கன்னா நல்லா ஓட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் கோமோடோ. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் விச் மீன்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதில் எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. 38 கண்ட்ரிஸில் வந்து 34 வார்ஷிப்ஸ் வந்து இந்த 2025 மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் கொமாடோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு மக்களே. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி, இந்தோனேஷியாவில் நடந்தது. இந்த எக்ஸசைஸை ஹோஸ்ட் பண்ணதும் இந்தோனேஷியா தான். ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு தீம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமோடானா கோமாதான் வச்சுக்கோங்க. அதாவது கவ்வு. ஓகேங்களா. நீங்கள் கவ்வை இந்தோனேஷியாவில் இருக்க சமுத்திரத்தில் குளிப்பாட்டணும். ஓகேங்களா. இன்கேஸ் அங்கே சுனாமி வந்தால் அந்த கவ்வு பலி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ கோமாதா இந்தோனேஷியாவில் இருக்க சமுத்திரத்தில் குளிப்பாத்துங்க. இன்கேஸ் வந்து சுனாமி வந்தால் பலி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரிம்பேக்னா ரிம் ஆஃப் த பசிபிக். ஓகேங்களா. இதுவும் வந்து ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் தான். ஸோ இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மக்களே. ஸோ இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் ஹோஸ்டட் பை யூஎஸ் பசிபிக் ஃப்ளீட். ஓகேங்களா. இதில் 29 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இந்த ரிம்பேக்ட் 2024 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் ஐலாண்டில் நடந்திருக்கும். ஓகேங்களா. இதற்கும் ஒரு தீம் இருக்குது. இந்த தீம்ஸ்லாம் வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ எக்ஸசைஸ் கோமாதாவுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் பார்ட்னர்ஷிப் ஃபார் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இதே எக்ஸசைஸ் ரிம்பேக்குடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட்னர்ஸ் இன்டகிரேட்டர் அண்ட் ப்ரிப்பேர். ஸோ இதற்கு க்ளூ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா ரிம் ஆஃப் த பசிபிக், ஒரு வீலில் ரிம் இருக்கும் இல்லையா, அந்த ரிம்மை கட்டி பசிபிக் ஓஷனில் ரிம் ஓட்டுறாங்க, டயர் ஓட்டுறாங்க. ஓகேங்களா. எப்படி ஓட்டுறாங்கன்னா ஹாயாக ஓட்டுறாங்க. ஸோ யூஎஸ் ஹாயா ரிம்மை எடுத்து பசிபிக் ஓஷனில் டயரை ஓட்டுறாங்க. ஓகேங்களா. அப்படி ஓட்டுனது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸை இன்டகிரேட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நீங்களும் இதற்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிம்பேக் வந்தாலே யூஎஸ், ரிம்மு, ஹாயி, பார்ட்னர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரிப்பேர்டு இப்படின்னுமே ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு
கான்குவஸ்ட் என்ற எக்ஸசைஸ் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் தான் மக்களே. பட் பிஃபோரா, அதாவது 2006க்கு முன்னாடி, அதாவது ஆரம்பிச்ச புதுசுல இந்த எக்ஸசைஸ் ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸா தான் இருந்தது. ஸோ பைலேட்ரல் எக்ஸசைஸ்னா எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இந்த கான்குவஸ்ட் எக்ஸசைஸ் இனிஷியலா இருந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா, ஸோ யூஎஸ்ஏ அண்ட் மங்கோலியா. ஓகேங்களா. ஸோ 2006க்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு மல்டிநேஷனல் பீஸ் கீப்பிங் எக்ஸசைஸா மாத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த கான்குவஸ்ட் 22nd எடிஷன், அதாவது 2025ல நடந்த இந்த 22nd எடிஷன் எத்தனை கண்ட்ரிஸ், எத்தனை நேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹில்ஸ் ட்ரைனிங் ஏரியா இன் உலான் பத்தார், மங்கோலியால நடந்தது. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, காணாம போயிடுச்சுன்னா, ஸோ மங்களகரமான ஒரு விஷயம் காணாம போயிடுச்சுன்னா கொஷின் கேட்பாங்க. யாரு கேட்பா? யூஎஸ் கேட்கும். ஓகேங்களா. எப்போ வரைக்கும்? 2006 வரைக்கும். அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் கொஷின் கேட்க 24 நேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மங்களகரமான ஒரு விஷயம் தப்பா ஆயிடுச்சு, இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா கொஷின் கேட்பாங்க. யாரு கேட்பா? யூஎஸ் கேட்கும். 2006க்கு அப்புறம் 24 மணி நேரமும் 24 நேஷன் வந்து கொஷின் கேட்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிட்ச் பிளாக். பிட்ச் பிளாக்னா ஆஸ்திரேலியா ஞாபகம் வந்துடும். கிரிக்கெட்னாலே ஆஸ்திரேலியா ஒரு பெரிய டீம். அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க பிட்ச் எல்லாம் பிளாக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிட்ச் பிளாக் பைனியல் எக்ஸசைஸ். பைனியல் எக்ஸசைஸ்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். ஓகேங்களா. ஸோ பைனியல் மல்டிநேஷனல் எக்ஸசைஸ்னா நிறைய கண்ட்ரிஸ் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துகிற இந்த எக்ஸசைஸ் தான் பிட்ச் பிளாக். ஓகேங்களா. ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணுவானா? ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ பிட்ச் பிளாக் 2024ல் வந்து 20 நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். ஸோ 20 நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி 140 ஏர்கிராஃப்ட் வந்து அதில் ஷோகேஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இது எங்கே வந்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்தது 2024. ஸோ 2026 ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடக்க போது பிட்ச் பிளாக். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மலபார் 2025 மலபார் நேவல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் இன்டர் ஆப்ரபிலிட்டி இன் இண்டோ பசிபிக் ரீஜன். அதாவது இண்டோ பசிபிக் ரீஜனில் நேவல் எக்ஸசைஸ் வந்து, அதாவது நேவிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர்டாக இருக்காங்களா, ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு தான் மலபார் எக்ஸசைஸ். இதை யார் வந்து கண்டக்ட் பண்ணுவா, யார் பார்ட்டிசிபேட் நேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் நேஷன்ஸ் தான் இந்த மலபார் எக்ஸசைஸோடைய பார்ட்டிசிபென்ட். குவாட் நேஷன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பசிபிக் நியர் குவாமில் நடந்தது. ஸோ இந்த 2025 மலபார் எக்ஸசைஸில் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷனாக ஐஎன்எஸ் சாவித்ரி வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் நேஷன்ஸில் இருக்க இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அதில் யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட போய் கேட்குறாங்க, சாகரத்துக்குள்ளார, அதாவது ஐஎன்எஸ் சாவித்ரி சாகரத்துக்குள்ளார நாங்கள் வந்து மலபார், அதாவது கேரளாவை வந்து பார்த்துடணும் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்படி நீ காட்டலனா உன்னை கோம்னு குத்திடுவேன் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தரங் சக்தி ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் மக்களே. இது வந்து லார்ஜஸ்ட் எடிஷன் ஹோஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் ஹோஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு லார்ஜஸ்ட் எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் தான் இந்த தரங் சக்தி 2024. இதுவுமே ஒரு பைனியல் எக்ஸசைஸ். ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நடக்கும். ஸோ இந்த 2024 தரங் சக்தி எக்ஸசைஸில் 11 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இதை 2 ஃபேஸாக நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சுலார் தமிழ்நாடு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லையும், செகண்ட் ஃபேஸ் ஜோத்பூர் ராஜஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லையும் நடத்திருக்காங்க மக்களே. ஸோ தரமான சக்தி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐக்கியம் 2025. இது இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. என்ன எக்ஸாமில் இதில் இருந்து கொஷின் கேட்டாங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேருந்து 5 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இல்லாத ஒரு கண்ட்ரியை கொடுத்துட்டு இதில் எந்த கண்ட்ரி வந்து ஐக்கியம் எக்ஸசைஸில் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐக்கியம் எக்ஸசைஸ்ன்றது இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவில் நடக்கிற மேரிடைம் எக்ஸசைஸ் தான் இந்த ஐக்கியம். ஓகேங்களா. ஸோ ஐக்கியம் 2025 யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ ஹோஸ்டட் பை இந்தியா அண்ட் டான்சானியா. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் இஸ் சல்மான், டான்சானியாவில் நடந்தது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்க ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எக்ஸசைஸ் ஐக்கியம். அதை 2025 எடிஷனில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான ஒன்றான டான்சானியாவும் இந்தியாவும் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் என்னென்ன இந்த ஐக்கியம் எக்ஸசைஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமரோஸ், மடகாஸ்கர், மொரிஷியஸ், மொசாம்பிக்,
கென்யா, சிச்செல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, டான்சானியா. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா சி 3M ஓகேங்களா. சிஎம் சொல்லுவோம்ல சிஎம் சி 3M கே 2S ஓகேங்களா. கேஸு ஓகேங்களா. சிஎம் 3M கேஸு 2 கேஸு ஓகேங்களா. சிஎம் 3M கேஸு 2 கேஸு ஓகேங்களா. கடைசியில் டான்சானியா. ஸோ சிஎம் சி காமரோஸ், மடகாஸ்கர், மொரிஷியஸ், மொசாம்பிக். கென்யா கே டபிள்யூஎஸ் சிச்செல்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, டான்சானியா ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐக்கியம் எக்ஸசைஸோடைய பார்ட்டிசிபேட் கண்ட்ரிஸ்க்கான க்ளூ மக்களே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டெசர்ட் ஃப்ளாக். ஸோ டெசர்ட் ஃப்ளாக் என்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியா, யுஏஇ, யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், டர்க்கி, கத்தார், சவுதி அரேபியா, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா இவங்க எல்லாருமே இந்த டெசர்ட் ஃப்ளாக்ன்ற எக்ஸசைஸோடைய பார்ட்டிசிபென்ட். இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் தஃபார் ஏர்பேஸ், யுஏஇ. இதற்கான க்ளூ என்னன்னு பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் டெசர்ட் சைக்ளோன். டெசர்ட் சைக்ளோன்னா இந்தியா, யுஏஇ ஓகேங்களா. டெசர்ட் நைட் அப்படின்னு வந்தால் இந்தியா, யுஏஇ, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா. டெசர்ட் ஃப்ளாக், டெசர்ட்டு போயிட்டு ஃப்ளாக் ஏற்றணும். ஸோ அப்போ டெசர்ட் சைக்ளோன், டெசர்ட் நைட்டுன்னு வந்தாலே அங்கே யார் இருக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இது எங்கே நடந்திருக்கு இந்த டெசர்ட் ஃப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் தஃபாரா ஏர்பேஸ், யுஏஇல் நடந்தது. ஸோ அங்கே யார் இருப்பா, யுஏஇ இருப்பாங்க, கூட யார் இருப்பா, இந்தியா இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்தியா, யுஏஇ, ஃப்ரான்ஸ் மூணுமே வந்துடுச்சா. இது இல்லாமல் யூஎஸ், யூகே இதில் எந்தெந்த நேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டெசர்ட் ஃப்ளாக்னாலே இந்தியா, யுஏஇ, ஃப்ரான்ஸு உங்களுக்கு டெஃபினட்டாக ஞாபகம் வந்துடணும். இதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெட் ஃப்ளாக், ரெட் ஃப்ளாக்னா ஸோ யூஎஸ்ஏவுடைய அலைடு ஃபோர்ஸ் இருக்குல்ல, யூகே, ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருக்கும் யூஎஸ் வந்து ஒரு ரெட் ஃப்ளாகை ஏற்றுது. அதாவது ஒரு சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாரி யூஎஸ்ஏ வந்து அவங்களுடைய அலைட் ஃபோர்ஸான யூகே, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு ரெட் ஃப்ளாகை ஏற்றுது. நீ வாடா சண்டைக்கு அப்படின்ற மாரி கூப்பிடுது ஓகேவா. நீ வாடா இந்த ட்ரைனிங் ரேஞ்சுக்கு சண்டை போடலான்னு யூஎஸ்ஏ அவங்களுடைய அலைட் ஃபோர்ஸ்க்கு ரெட் கலர் ஃப்ளாகை ஏற்றி சண்டைக்கு கூப்பிடுது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லா பெரோஸ். லா பெரோஸ்ன்றது ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து மேரிடைம் எக்ஸசைஸ் மக்களே. ஸோ இது எந்த கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் நேஷன்ஸான இந்தியா, யுஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்ட்னர்ஸான கனடா, யூகே அண்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ ஏஷியன் நேஷன்ஸில் மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இவங்க எல்லாரும் வந்து லா பெரோஸ் எக்ஸசைஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ லா பெரோஸ் எக்ஸசைஸ்னா ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் மக்களே. லா பெரோஸ் 2025 எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் மலாக்கா, சண்டா அண்டு லாம்போக் இந்த பிளேஸில் வந்து நடந்தது மக்களே. ஸோ லாஸ்ட்டாக மிலன் 2026 இதுதான் கடைசி எக்ஸசைஸ். எல்லா எக்ஸசைஸுமே இதில் நான் கவர் பண்ணிட்டேன் மக்களே. 2026ன்னு கிடையாது. ஸோ எந்த எக்ஸசைஸ் கேட்டாலுமே ரீசன்ட் எடிஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எந்த எக்ஸசைஸ் நேம் வந்தாலுமே உங்களால் அது எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடந்தது அப்படின்றத உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா க்ளூவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் கடைசி எக்ஸசைஸ் மக்களே, மிலன் 2026. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கூட. ஸோ மிலன் 26ன்றது ஒரு இந்தியன் நேவி எக்ஸசைஸ். ஸோ இந்தியன் நேவி ப்ரீமியர் மல்டிலேட்டரல் மேரிடைம் எக்ஸசைஸ் தான் மிலன் 2026. இது எத்தனாவது எடிஷன் இந்த 2026 நடந்ததுன்னா 13th எடிஷன். இதில் 70+ நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷில் நடந்தது மக்களே. ஸோ இந்த மிலன் 2026 எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுடைய 2 விஷயத்துக்கு கீ பில்லராக இருந்தது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கொண்டு வந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அண்டு மகாசாகர் விஷன். இந்த 2 பாலிசிக்கும் இந்த 2 விஷயத்துக்கும் கீ பில்லராக இந்த மிலன் 2026 இருந்தது. இந்த மிலன் 2026 எக்ஸசைஸில் மிலன் வில்லேஜ் அப்படின்னு ஒன்றத்தை இனாக்ரேட் பண்ணுறாங்க. மிலன் வில்லேஜ் அப்படின்னா என்னன்னா அதை வந்து ஒரு கல்ச்சரல் அண்ட் சோஷியல் ஹப்பு மாரி. ஸோ அந்த இடத்துல இந்த 70+ நேஷன்ஸும் அவங்களுடைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அந்த மிலன் வில்லேஜில் ஓகேங்களா. இதோடைய சி ஃபேஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் நடந்திருக்கும். ஸோ 2 ஃபேஸ் நடக்கும், ஹார்பர் ஃபேஸ், சி ஃபேஸ். இந்த சி ஃபேஸ் பே ஆஃப் பெங்காலில் நடந்தது ஓகேங்களா. இந்த மிலன் 2026 உடைய க்ளோசிங் செரிமனியில் ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டேர்ன் மக்களே. ஸோ 2 MCQ இருக்குது. இந்த 2 MCQக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் தான் இப்போ வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்கில் வந்து
இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் உடைய பார்ட் 1 நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்ட் 2 நான் அப்டேட் பண்ணிட்டேன். பார்ட் 2ஏன்னு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துருங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் உடைய குவிஸ் வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஸோ நேஷ்னல் பார்க்கான குவிஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட் கேபிட்டல், சிஎம், கவர்னர், எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் உடைய சிஎம் யாரு, கேபிட்டல் யாரு, கவர்னர் யாரு, இந்த கவர்னருடைய அப்டேட்டட் லிஸ்ட்டும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோலேயே போட்டிருக்கேன். பிரசிடென்ட் அப்பாயிண்டட் 9 கவர்னர்ஸ் அப்படின்ற வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க இதுவும் பார்த்துருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 கரண்ட் அஃபேர் நியூஸும் வந்திருக்கு. அதை வந்து நான் குவிஸில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த ஸ்டேட், சிஎம், கேபிட்டல், கவர்னருடைய குவிஸ் வீடியோவில் அந்த 2 கரண்ட் அஃபேர்ஸ், அந்த 2 நியூஸ் என்ன அப்படின்றத நான் குவிஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் மக்களே. ஸோ இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் இயர்ஸ்க்குன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டாட்டிக் ஜிகேல. ஸோ ராம்சார் சைட்ஸ்க்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே போய் பார்த்துருங்க. இது இல்லாமல் பேங்கிங் அவேர்னஸ்க்கும் நம்ம செட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாலும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தனியாக பிளேலிஸ்ட் போடுங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தனி பிளேலிஸ்ட், பேங்கிங் அவேர்னஸ்க்கு தனி பிளேலிஸ்ட், ரீசனிங்க்கு தனி பிளேலிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திர லக்ஷ்மணா இஸ் த நேவல் எக்ஸசைஸ். இந்த சமுத்திர லக்ஷ்மணா எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். க்ளூ ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஸோ க்ளூ ஞாபகம் வருதுன்னா டெஃபினட்டாக உங்களால் ஆப்ஷனை டிக் பண்ண முடியும். So, Samutra Lakshmana is a naval exercise conducted between Indian Navy and which of the following Navy? ஓகேங்களா? held at Visakhapatnam, Andhra Pradesh. So, லக்ஷ்மணன் சமுத்திரத்தை கடந்து போனோம், மலை மேலே வீசா வாங்கிட்டு உக்காந்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் நானே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் கார்க சக்தி conducted by Indian Army Karga Corps in 2026 was held at which of the following location? ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஆர்மியோடைய கார்கா கார்ப்ஸ் கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸசைஸ் எந்த ரீஜனில் நடந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.